ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ விஜயோடைய நெருங்கிய நண்பரும் நடிகருமான சஞ்சீவ் அவர்கள் ரீசெண்டாக ஒரு ஈவெண்ட்டுக்கு போகும்பொழுது நீங்கள் டிவிகே கட்சியில் இணைய போகிறீங்களா, திருச்சி தொகுதியில் நீங்கள் நிற்க போகிறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு எனக்கு அந்த ஐடியா இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இப்போது விஜய் அவர்களே உங்களை நிற்க வைக்கிறாரு அப்படின்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக நிற்பீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு இப்போ வரைக்கும் அந்த பேச்சு எதுவும் இல்லை, சொன்னால் அதுக்கப்புறம் யோசிக்கலாம், ஆனால் இப்போதைக்கு அதை பற்றி எங்கேயும் பேச வேணாம், எங்களோட 35 வருஷத்துக்கு மேலே உள்ள நட்பை இந்த மாதிரி சொல்லி கெடுத்துக்க வேணாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் நான் அவங்கிட்ட எந்த ஒரு அரசியல் ரீதியாகவும் நான் உதவி கேட்டதில்லை. ஏன்னா எனக்கு இப்போதைக்கு அரசியல் வேணாம், நான் என்னோட சினிமா வாழ்க்கையிலே பெஸ்ட்டாக கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். அதனால நான் அரசியலை பற்றி யோசிக்கல. பட் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சா நான் அதுக்கப்புறம் யோசிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா இப்போ கொஞ்ச நாளாகவே சஞ்சீவ் அவர்களை பற்றின விமர்சனம் தான் அதிகமாக போயிட்டு இருக்கு. ஏன்னா விஜய் அவர்களோட இன்னொரு நண்பரான ஸ்ரீநாத் அவர்களுக்கு போன தேர்தலில் வாய்ப்பு கொடுத்தாரு, அவர் தூத்துக்குடியில் நின்று ஜெயிச்சிருக்காரு. ஆனா இவர் தான் மிகப்பெரிய நெருங்கிய நண்பர். அப்படி இருக்கப்ப இவருக்கு ஏன் வாய்ப்பு கொடுக்கல, சஞ்சீவ் அவர்கள் கொடுத்தும் வேணானாரா இல்ல இவருக்கு கொடுக்கவே இல்லையா அப்படின்னு சொல்லி நிறைய விமர்சனங்கள் போயிட்டு இருந்தது. இப்போ திருச்சியில இடைத்தேர்தல் நடக்க போகுது. ஸோ அந்த தேர்தலையாவது சஞ்சீவுக்கு இடஒதுக்கீடு பண்ணுவாரா, சஞ்சீவ் அவர்களை அந்த தொகுதியில நிக்க வைப்பாரா விஜய் அவர்கள் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் போயிட்டு இருந்தது. இதனால விஜய் அவர்களுக்கும் சஞ்சீவ் அவர்களுக்கும் மன கஷ்டம் ஏற்பட்டது. சஞ்சீவ் அவர்கள் விஜய் மேல செம்ம கோவத்துல இருக்காரு அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட நியூஸ்கள் வந்துட்டு இருந்தது. ஆனா இந்த ஈவெண்ட்ல அவர் சொன்ன விஷயம், இவங்களுக்குள்ள நட்பு அப்படியே தொடர்ந்துட்டே இருக்கு, இவங்களுக்குள்ள எந்த ஒரு சண்டையும் இல்லை அப்படின்றது தெல்ல தெளிவா மக்களுக்கு தெரியுது. அண்ட் சஞ்சீவ் அவர்கள் திருச்சியில நிக்கணுமா வேணாமான்றது மக்களோட முடிவு. அதை பத்தின உங்க ஒப்பீனியனை நம்ம கான்வர்சேஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.